இஸ்லாம் எப்போது தோன்றியது என்று சொன்னால், நீங்க எல்லாம் சொல்லுவீங்க ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபிங்கிறவங்க வந்து இஸ்லாத்தை தோற்றுவிச்சாங்க, அப்படிதான் நீங்க எல்லாம் வணங்கி வச்சிருப்பீங்க. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அது தவறு. முகமது நபி இஸ்லாத்தை தோற்றுவிக்கவில்லை. முகமது நபி வந்து இஸ்லாத்துக்கு புத்துயிர் கொடுக்க வந்திருக்கிறார். இஸ்லாம் எப்ப தோற்றுவிக்கப்பட்டுச்சு என்று சொன்னால், கடவுள் முதலில் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைக்கிறார். அந்த 2 பேருக்கும் கடவுள் சொன்னார், என்னைய மாத்திரம் நீங்க வணங்கணும், நான் ஒருத்தன் தான் கடவுள், என்னிடத்துல உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் வைக்கணும், என்னுடைய கட்டளைப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை அமைக்கணும்னு சொன்னார் பாருங்க. அதுக்கு பேர் இஸ்லாம். முதல் மனிதருக்கு சொல்லப்பட்ட கொள்கை என்னவோ அதே கொள்கையை தான் ஆதமுக்கு பிறகு அவருடைய வழியில வந்த ஆபிரகாம் சொன்னாரு, சாலமோன் சொன்னாரு, தாவீது சொன்னாரு, நோவா சொன்னாரு. இப்படி ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளுமே ஆதமுக்கு என்ன கொள்கை சொல்லப்பட்டதோ அதே கொள்கையை தான் உலகத்திற்கு சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் வரிசையில ஈசா நபி என்ற இயேசுநாதரும் ஒருவர். ஐயா சொன்ன மாதிரி ஆபிரகாமை நாங்கள் எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி இயேசுநாதரையும் மதிக்கிறோம். குர்ஆனை வாசித்து பார்த்தீங்க என்று சொன்னா இயேசுநாதரை அவ்வளவு கண்ணியமான முறையில் திருமறை குர்ஆன் வந்து சிலாகித்து உயர்த்தி பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். இயேசுநாதரை தள்ளிட்டு முஸ்லிம் பெண்கள் நெற்றியில் ஏன் பொட்டு வைக்கிறது இல்ல, மற்றவங்க எல்லாம் வைக்கிறாங்கல்ல, மற்றவங்க போடுற மாதிரி வளையல் செயின் எல்லாம் போட்டுக்கிறீங்க, இதை மட்டும் எதுக்கு தவிர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அதாவது ஒரு அழகு என்ற அடிப்படையில் ஒரு பகுதியில் அந்த பொட்டு வைத்தார்களே ஆனால் அதை இஸ்லாம் குறை சொல்லாது. பங்களாதேஷுக்கு போனீங்கன்னா முஸ்லீம்கள் தான் 90-95% இருக்கிறாங்க, எல்லாரும் பொட்டு வைக்குவாங்க. அவங்க ஒரு அழகுக்கு வைக்குவாங்க. அங்க வந்து யாரும் என்ன செய்யறது இல்ல, குற்றம்னு சொல்வது இல்லை. அதே நேரத்தில் அது ஒரு மூட நம்பிக்கைக்கு ஒரு அடையாளமாக வறுமையானால், அது வந்து ஒரு பெண்களை வந்து மட்டப்படுத்துறதுக்கு காரணமா அமையுமையானால், அது மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. இந்த பொட்டு என்பது இருக்குல்ல, அது எதுக்கு வைக்கிறாங்க கேட்டா, புருஷன் இருக்கிறதுக்கு அதான் அடையாளம். புருஷன் செத்தா பொட்டு வைக்க விடுவாங்களா? புருஷன் இறந்துட்டான்னு சொன்னா உடனே இழுத்து வச்சு நினைச்சுவாங்க அதை பொட்டு அழிக்கிறதுக்கு. ஒரு பெண்ணை வந்து அந்த நேரத்தில் அவள் துடிக்கிற துடிப்பை நீங்க பார்க்கணும். அந்த ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அந்த அழகுக்கு தான் வைக்கிறோம்னு சொன்னா, அது என்ன புருஷன் இருந்தா தான் அந்த அழகு வைக்கணுமா? எல்லாரும் வைக்க கூடாதா? அப்ப அந்த அதுக்கு பின்னாடி உள்ள நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது தவறா இருக்கிறதுனால பொட்டு வச்சு அப்புறம் அழிக்கிறது இங்க வந்துடும். இவங்களை பொட்டு வைக்க சொன்னோம்னு சொன்னா அப்புறம் நாங்க இறந்து போனோட எங்க பொண்டாட்டி மாறுவாங்க, பொட்டு அழிக்குவாங்க. அழிக்கும் போது அந்த சில காட்சிகளை பார்த்தா நல்லா போயிருக்கிறேன். சில இந்து சகோதரர்களுடைய மரணத்துக்கு போகும் பொழுது ரொம்ப ரொம்ப வேதனையா அழுத்து படிக்கிற அளவுக்கு அந்த பொம்பளை துடிப்பாங்க. அந்த உயிரே போற மாதிரி இருக்கும்.